பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். என்னாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். Praise God. Amen. Hallelujah. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நானே உன் பங்கும் உனக்கு சுதந்திரமுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு பங்காய் இருக்கிறேன், நான் உங்களுக்கு சுதந்திரமாய் இருக்கிறேன். Praise God. எவ்வளவு ஒரு அழகான ப்ராஃபட்டிக்கலான ஒரு வேர்டு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு சொல்லி நம்மை தைரியப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். அநேக நேரத்துல நம்முடைய இருதயம் ஏங்குவது உண்டு. எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, எனக்கு அது இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இது இருந்தா இப்படி நல்லா இருக்குமே, எனக்கு இந்த மேன்மை கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த உயர்வு கிடைச்சா நல்லா இருக்குமே. நம்ம அநேக திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த திட்டத்தின் பிரகாரம் நமக்கு நடப்பது கிடையாது. எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது, எல்லாம் தவறுதலாய் நடக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உலகத்தின் பங்கை யோசிக்காத, நானே உனக்கு பங்காய் இருக்கிறேன், நானே உனக்கு சுதந்திரமாய் இருக்கிறேன். Praise God. ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த கான்செப்ட் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆரோனுக்கு சொல்லுகிறார், நீ அவங்க தேசத்துல போய் பங்கு கேட்காத, அவங்க நடுவுல போய் நீ இருக்கணும்னு விரும்பாத. என்ன ஒரு தைரியம் உள்ள ஒரு வார்த்தை. அத்தனை கோத்திரம் இருக்குது, எல்லா கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பங்கு, தனித்தனி நிலம், தனித்தனி இடம், எல்லாவற்றுக்கும் பங்கு இருக்குது. ஆனா ஆண்டவர் ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், நீ அவங்ககிட்ட எல்லாம் போய் பங்கு கேட்காத, அவங்க நடுவுல போய் நீ இருக்கணும் நீ விரும்பாத, நீ வாசம் பண்ணாத. அப்படியே கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட எல்லாம் நீ போய் பிச்சை கேட்கிற மாதிரி கேட்காத, அவங்க கூட எல்லாம் நீ தங்கணும்னு நினைக்காத, நான் உனக்கு பங்கா இருக்கிறேன், நான் உனக்கு சுதந்திரமாய் இருக்கிறேன். சுதந்திரம், நான் உனக்கு சுதந்திரமாய் இருக்கிறபடினால் அவர்களை காட்டிலும் உன்னை மேல இடத்துல நான் வச்சிருக்கேன். ஓ praise God. சபையே, தேவ பிள்ளையே, ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. நம்ம தான் நினைக்கிறோம், அங்கிருந்து எனக்கு சொத்து வரலையே, இங்க இருந்து எனக்கு வாய்ப்பு வரலையே, இங்க என்னை ஏமாத்திட்டாங்களே, இங்க எனக்கு சின்ன காரியத்தை குறைச்சு கொடுத்துட்டாங்களே, இவங்க எனக்கு தராம போயிட்டாங்களே, இதை இவங்க எனக்கு கொடுக்கலையே, இவங்க கொடுக்க மறுக்கிறாங்களே. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம போட்டி போட்டு கொண்டு இருக்கிறோம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பாட்ட போய் கேட்டா, அவங்ககிட்ட வாங்காத அப்படிங்கிறார். நீ அவங்ககிட்ட போய் ஒண்ணுமே கேட்காத, நீ அவங்ககிட்ட வாங்கவும் செய்யாத. காரணம், நான் உனக்கு சுதந்திரமாய் இருக்கிறேன், நான் உனக்கு பங்காய் இருக்கிறேன். ஓ praise God. இந்த வார்த்தையை பர்டிகுலரா ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உலகத்தால் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், சொந்த உறவுகளால் கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்டு இருக்கலாம், உங்களுக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டிய சில காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் உங்களை ஓரம் கட்டி இருக்கலாம், உங்களை விரட்டி தள்ளி இருக்கலாம். சபையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க உனக்கு கொடுக்கலே, நீ கவலைப்படாத, நீயே வாலண்டியா போய் அவங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பங்காய் இருக்கிறேன், நான் உனக்கு சுதந்திரமாய் இருக்கிறேன். இதை காட்டிலும் வேற என்னங்க ஒரு ஸ்லாக்கி எனக்கு வேணும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர் எல்ஷடாய், பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பங்காளியா இருக்கிறேன், பங்காய் இருக்கிறேன், நான் தான் டோட்டல், உன் சுதந்திரமே நான் இருக்கிறேன். நீ எதுக்கு அவனோட சுதந்திரத்துக்கு போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற? ஓ praise God. நீ எதுக்கு அவன்கிட்ட போய் பங்கு வாங்குறதுக்கு நினைக்கிற? அவன் எனக்கு இப்ப ஷேர் கொடுக்கலையே, அவன் எனக்கு பங்கு கொடுக்கலையே, அவனுக்கு நான் சுதந்திரம். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பங்கா இருக்கிறேன், நானே உனக்கு சுதந்திரமா இருக்கிறேன். சும்மா அல்பத்தனமா அங்க போய் நிக்காத. ஓ பிரைஸ் காட்.
ஆரோனுக்கு சொன்ன அதே வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எத்தனை பேராலும் நீங்க ஏமாற்றப்பட்டாலும் போட்டுன்னு விட்டுருங்க. ரொம்ப பெருசா யோசிக்காதீங்க, விட்டுருங்க. ஏன்னா எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. என் சொத்து என்னை விட்டு போயிடலாம், என் வேலை என்னை விட்டு போயிடலாம், என் உறவுகள் என்னை விட்டு போயிடலாம், எல்லாரும் பங்கு கொடுக்காம என்னை ஏமாத்திடலாம், எல்லாரும் என்னை இழிவா பார்க்கலாம். ஆனா எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. பிரைஸ் காட். எனக்கு ஒரு பங்கு இருக்குது. ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். சுதந்திரமாய் பங்காய் ஆண்டவர் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு என்னங்க பயம்? எதுக்குங்க எதிர்காலத்தை குறிச்சு வேதனை? எதுக்குங்க எதிர்காலத்தை குறிச்சு கஷ்டம்? இல்ல, தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. எது இருக்கிறதோ இல்லையோ, சுதந்திரமாய் அப்பா என் கூட இருக்கிறார். நல்ல பாத்திரத்தின் பங்காய் அவர் இருக்கிறார். என் குடும்பத்தின் பங்காய் இருக்கிறார். என் பிள்ளையின் சுதந்திரமாய் இருக்கிறார். என் கையின் பிரயாசத்தின் பங்காய் இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லி மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தையின் வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகும். கண்களை மூடி செபிங்க. Praise the Lord in Jesus name. Yes Lord. ஏமாற்றப்பட்ட நிலைமையில, ஒதுக்கி வைக்கப்பட்டு, ஆண்டவரே துரத்தப்பட்டு, பங்குக்காய் சுதந்திரத்திற்காய் ஏங்கி நிற்கிற அனுபவத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. நான் உனக்கு சுதந்திரமா இருப்பேன், நான் உனக்கு பங்கா இருப்பேன் என்று சொன்னீரே. நீர் அவங்களை ஸ்பெஷலா கவனிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க அவர்களை ஸ்பெஷலா உயர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வல்லமை அவர்களை கட்டி எழுப்பட்டும். அந்த விசுவாசம் பெருகட்டும். எனக்கு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு சுதந்திரமாய் பங்காய் என் ஆண்டவர் என் குடும்பத்துக்கு இருக்கிறாய். நம்பிக்கையோடு எழும்ப கர்த்தர் உதவி செய்யும். பெரிய மாற்றத்தை தான் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். பங்காய் சுதந்திரமாய் அப்பா என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? தைரியமா இருங்க. கர்த்தர் எல்லா காட்டிலும் உங்களை பெஸ்டா தான் வைப்பார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்க. அநேகருடைய வாழ்க்கையில ஏசப்பா சுதந்திரமா இருந்து அவங்க ஸ்டாண்டர்டை உயர்த்தட்டும். பிரைஸ் தி லார்ட். God bless you.